Hi student, this is Saiz Mukta, your English trainer for Madak 247 Tamil. ஸோ நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 12,000 வேகன்சிஸ் விட்டுருக்காங்கன்னு. ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னும் எத்தனை டேஸ் இருக்குன்னா ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ சிஜிஎலோட கரியர் கைடன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிஜிஎல் என்னென்ன மாதிரி ஜாப்ஸ், டாப் ஜாப்ஸ் இருக்குது, எவ்வளோ சேலரி, எப்படி ஜாப் லைஃப், எப்படி ஜாபை சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே கைடன்ஸ் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஸோ போகலாம். ஸோ சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 23 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குப்பா. 50,000 வேக்கன்சி அவங்க ஆல்மோஸ்ட் ஃபில் வருஷம் வந்து எஸ்எஸ்சி வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30 lakh ஆஸ்பிரன்ஸ் இது பண்ணிகிட்ருக்காங்க. சிஜிஎல் சொல்கிறது வருஷம் ஃபில் ஆகிற போஸ்ட்டு தான். குரூப் பியும் குரூப் சி போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான எக்ஸாம் தான் இந்த சிஜிஎல் எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஒரு சிங்கிள் கேட்வே ஃபார் ப்ரெஸ்டீஜியஸ் கேரியர்ஸ். ஸோ யூபிஎஸ்சிக்கு அப்புறம் நம்மளுக்கு பார்க்குறப்ப ரொம்ப ஒரு சூப்பர்பான போஸ்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எதுக்குள்ளே இருக்குன்னா எஸ்எஸ்சிக்குள்ளே நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அதில் நம்மளுக்கு போஸ்டர் கிளான்ஸில் பார்க்குற லெவல் 7 என்ன இருக்குன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ இருக்குது. சிஎஸ்எஸில் எம்இ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரயில்வேஸ். இது லெவல் 7 ரெவன்யூ டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அதே மாதிரி ஜிஎஸ்டி எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐ, அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், ஜூனியர் ஸ்டாஃப், இது எல்லாமே லெவல் 7, லெவல் 8, லெவல் 6 டாப் போஸ்ட். இது எல்லாமே இந்த டாப் ரேங்க் வாங்குறாங்களே அவங்க எடுக்கிற போஸ்ட்டு தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி போஸ்டிங் தான் உங்களுக்கு சிஜிஎல்லில், எஸ்எஸ்சி சிஜிஎல்லில் நீங்கள் நல்லா படித்தா நல்லா ஸ்கோர் பண்ண இந்த மாதிரி போஸ்டிங்கில் நீங்கள் தாராளமாக நீங்களும் இந்த இயரில் உட்காரலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தா பே லெவல் பார்த்தா ஒரு 45,000 சொல்லியிருக்காங்க. ஒரு 50,000 மேலேயே கிராஸ் ஆகும் பேசிக் பே. டிபார்ட்மெண்ட்ஸ் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது சென்ட்ரல் செக்ரட்டரியேட், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ரயில்வேஸ். அதே மாதிரி நேச்சர் பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி ஜாப் உங்களுக்கு எல்லாமே பியூர் டெஸ்க் ஜாப், ஆஃபீஸ் ஜாப் மாதிரி தான் இருக்கும். சில ஜாப்ஸ் தான் உங்களுக்கு ஃபீல்டில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா சர்வீஸ் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளோட தமிழ்நாட்டிலே உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபரும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆகும். அது புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கோயம்புத்தூரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஸோ கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிங்கன்னா சேலமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆல்சோ பாசிபிள். ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் இருக்குன்னா ஃபைல் ப்ராசஸிங் ஒர்க்கு, டிராஃப்ட் பண்ணுறவங்க, பாலிசி நோட்ஸ் எடுக்கிறது, மீட்டிங்ஸ் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ஸ், அதே மாதிரி சீனியர் ஆஃபீஸர்ஸோட லயசனில் பண்ணுறது. அதே மாதிரி ஏஎஸ்ஓ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஎஸ்ஓவாக போனீங்கன்னா நீங்கள் சீனியர் செக்ஷன் ஆஃபீஸர் ஆகலாம். அதுக்கப்புறம் அண்டர் செக்யூரிட்டி ஆகலாம். அதுக்கப்புறம் டெப்டி செக்யூரிட்டி, ஆல்மோஸ்ட் டெப்டி செக்யூரிட்டி வரைக்கும் நம்மளால் ஆக முடியும் ஏஎஸ்ஓ நமக்கு கிடைச்சா. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் நிறைய பேர் வந்து கேட்குறது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரோட ஆஃபீஸ் ஒர்க் என்ன. ஆஃபீஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அசஸ்மெண்ட் பண்ணுறது, டேக்ஸ் செக் பண்ணுறது, டிமாண்ட் டிராஃப்ட் பண்ணுறது, ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது. ஃபீல்டு போகிறப்ப தெரியும், சர்வே பண்ணுவது, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன்ஸ்லாம், டேக்ஸ் ரைடு, இது நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒர்க் ரொம்ப அக்கேஷ்னலாக தான் இருக்கும். நீங்கள் மூவிஸில் பார்க்குற மாதிரி எல்லா டைமுமே ஃபீல்டு விசிட் போயிட்டு வர மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் தான் ஃபீல்ட் விசிட் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி க்ரோத் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர்லேருந்து ஐடிஓ ஆகலாம், ஐடிஓலேருந்து ஏசிஐடி, டிசிஐடி ஆகலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரமோஷன் ஆகணும்னா நீங்கள் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதணும், இல்லைனா இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் ப்ரமோஷன் ஆகலாம். ஓகே, அதே மாதிரி ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டிவ் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபீல்டில் நமக்கு ஹை ப்ரெஸ்டீஜ் வேணும். ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் போஸ்ட்டில் இந்த 3 இருக்குது. எனக்கு ஹை ப்ரெஸ்டீஜ் வேணும்னா நீங்கள் சிபிஐ எடுக்கலாம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். கெத்தான போஸ்டிங்கு, கரப்ஷன் கேஸ் செக் பண்ணுறது, இன்ட்ராகேஷன், கேஸ் ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணுறது, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, டாக்குமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஹை ப்ரெஸ்டீஜ் போஸ்ட் சிபிஐக்குள்ளே இருக்கும். ஃபீல்டு வைஸ் நான் ஃபீல்டில் தான் போவேன், எனக்கு இந்த உட்காந்து பண்ணுற வேலை பிடிக்காது, ஃபீல்டுக்குள்ளே தான் நான் இருப்பேன்னா ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் சூஸ் பண்ணலாம். ஏர்போர்ட் இன்ஸ்பெக்ஷன், ஸ்மக்லிங்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதை டிடெக்ட் பண்ணுறது, கூட்ஸ் எக்ஸாமின் பண்ணுறது, ஆன்டி ஸ்மக்லிங் பார்க்குறது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் செக்லாம் பண்ணுறது. அதே மாதிரி ஹை அத்தாரிட்டி வைஸ் நம்ம ஹையாக இருக்கணும்னா நம்ம அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் போகலாம். ஃபெமா, பிஎம்எல்ஏ என்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த கரெக்டாக ஆயிருக்காங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கான்னு, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரி ஆக்ட் கரெக்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க, அட்டாச்மெண்ட் பர்பஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லா உங்களுக்கு ஹை ப்ரெஸ்டீஜ் வேணும்னா யூ கேன் ரொம்ப டிமாண்டிங், ரொம்ப இந்த போஸ்ட்லாமே ரொம்ப டிமாண்டிங், ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிடும். அதே மாதிரி இன்டென்சிவ் போஸ்ட் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் சீக்கிரம் முடிஞ்சிடும்.
அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே இந்த போஸ்டிங்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா இது எல்லாமே டாப் போஸ்டிங். அதே மாதிரி லெவல் 8, இது நிறைய பேருக்கு தெரியாதது. லெவல் 8ல் இருக்குது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். மற்ற எல்லாத்த விட சேலரி வைஸ் ஹை, 85,000 கைக்கு ஆல்மோஸ்ட் வர்ற சேலரி இருக்குது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். ஓகே, இவங்க எதுக்குள்ளே வருவாங்கன்னா சிஏஜி சிஜிடிஏ ஃபினான்ஷியல் ஆடிட்குள்ளே வருவாங்க. ஓகே, அது கீழே லெவல் 5 இருக்குது, ஆடிட்டர் இருக்குது, அதே மாதிரி அக்கௌண்டன்ட் எல்லாம் இருக்குது. ஸோ பட் அசிஸ்டன்ட் ஆடிட்டர் நீங்கள் போஸ்ட்டு நீங்கள் சூஸ் ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். மெயின்ஸில் வந்து இதுக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேப்பர், எக்கனாமிக்கல் பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் தாராளமாக நீங்கள் போஸ்ட் சூஸ் பண்ண. இல்லை எனக்கு அது கம்ஃபர்ட் இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் சூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அதே மாதிரி 7th பே கமிஷன் வச்சு பார்க்கும்போது பாருங்கள், 7th பே கமிஷனில் என்னென்ன போஸ்ட் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு நான் சொன்னது 1-2 போஸ்ட்டு தான், பட் இந்த போஸ்ட் எல்லாமே டாப் போஸ்ட்டு. இல்லை ஏஓ பார்த்தா நம்மளுக்கு கிராஸ் 80-85,000 வரும் இன் ஹேண்ட். அதே மாதிரி ஏஎஸ்ஓ அசிஸ்டன்ட் ஆடிட்டருக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்குது, இப்போதைக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது. இது 8th பே கமிஷன் போகிறப்போ 1 lakh கிராஸ் பண்ணும். இந்த டேக் ஹோம் இருக்குல்ல, இந்த டேக் ஹோம் மெட்ரோபாலியன் சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஒருவேளை மெட்ரோபாலியன் சிட்டிஸில் இருந்தால் ப்ளஸ் 4,000 5,000 எக்ஸ்ட்ரா வரும். இதுவே ஒரு ரூரல் ஏரியாவாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம கிராஸ் சேலரி கம்பேரிசன் பார்க்குறப்ப நம்ம எதுக்கு கிராஸ் சேலரி அதிகம்னா அசிஸ்டண்ட் ஆடிட்டருக்கு தான் கிராஸ் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தா ஏஎஸ்ஓக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா ஜேஎஸ்ஓக்கு, அப்புறம் ஆடிட்டர், அப்புறம் டேக்ஸ் அசிஸ்டண்ட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு அந்த சார்ட். ஸோ இதிலே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கு தான் நம்மளுக்கு எனது சேலரி அதிகமாக இருக்குது. ஸோ பியாண்ட் த சேலரி பொறுத்து நமக்கு என்னென்ன மெடிக்கல் அலவன்ஸ் இருக்கும், ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் கொடுப்பாங்க, பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, லீவ் ட்ரான்ஸ்ஃபர் கன்செஷன் இருக்குது, ஜென்ரஸ் லீவ், சிஎல், கேஷுவல் லீவ், மெடிக்கல் லீவ், அடிஷ்னல் மீல்ஸு, ஜாப் செக்யூரிட்டி, பர்மனன்ட் ஜாப். இப்போ ஏஐயில் எத்தனை பேர் ஜாப் லே ஆஃப் ஆகிட்டுருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஜாப் லே ஆஃப் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. பிகாஸ் இது பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப். ஏஐயெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பியூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்ஸ் தான் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ரீப்ளேஸ் ஆக இன்னும் அறிவு வரல ஏஐக்கு. ஸோ கண்டிப்பாக எஸ்எஸ்சி இஸ் 100% சேஃப் அண்ட் ஸ்டேபிள் ஜாப். ஓகே, ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன். டேக்ஸ் அசிஸ்டன்ட் தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஆடிட் அக்கௌண்டன்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஏஎஸ்ஓவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஜேஎஸ்ஓவும் குட்டாக இருக்குது. மற்ற போஸ்ட் இன்கம் டேக்ஸ் போஸ்ட்டு, ஜிஎஸ்டி போஸ்ட்டு, ப்ரிவென்டிவ் போஸ்ட்டு, சிபிஐ, இந்த போஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அப்பப்போ ஒவ்வொரு டைம்லேயும் அதிகமாக இருக்கும். ஓகேப்பா. அதே மாதிரி சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் டயர் 1 தெரியும் உங்களுக்கு. என்னது இன்டெலிஜென்ட் ரீசனிங் இருக்குது, அவேர்னஸ். இப்போ நமக்கு செக்ஷனல் டைமிங் வேறு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்மளுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்குது, முன்னாடி மாதிரி இல்லை. எவ்ரிதிங் ஹேஸ் செக்ஷனல் டைமிங். ஸோ செக்ஷனல் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனாக நீங்கள் என்ன பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும். இங்கே பேப்பர் 2 பாருங்கள். இது பேப்பர் 2 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஜேஎஸ்ஓ சூஸ் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி பேப்பர் 3 ஃபினான்ஸ் எக்கனாமிக்ஸ் யாருக்குன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அதை சூஸ் பண்ணால் உங்களுக்கு பேப்பர் 3 எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜேஎஸ்ஓ ஆகணும்னா பேப்பர் 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை சார் இந்த 2 போஸ்ட்டுமே எனக்கு வேண்டாம், வேறு போஸ்ட் வேணும்னா பேப்பர் 1 மட்டும் இல்லைனா போதும். பேப்பர் 1 இஸ் த கம்பல்சரி பேப்பர் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ். பேப்பர் 1 இஸ் த கம்பல்சரி பேப்பர் ஃபார் ஆல் எக்ஸாம். பேப்பர் 2 சொல்கிறது ஜேஎஸ்ஓ ஆகணும்னா எழுதணும், பேப்பர் 3 சொல்கிறது ஏஓ ஆகணும்னா எழுதணும். ஆனால் இவங்களும் பேப்பர் 1 எழுதுவாங்க, இவங்களும் என்ன எழுதுவாங்க, பேப்பர் 1 எழுதுவாங்க. ஓகே, அப்போ எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எனி பேச்சுலர்ஸ் டிகிரி, தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்காதீங்க. பேச்சுலர் டிகிரி அது பிஇ பிஏ என்ன இருக்கட்டும், கண்டிப்பாக யுவர் எலிஜிபிள். அதே மாதிரி ஏஜ் லிமிட் 18 to 27, நேஷனாலிட்டி இந்தியன் சிட்டிசன். நோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் என்னது லிமிட்டட். ஃபீஸ் வந்து 100 rupees, 30 lakh applicants, 60,000 வேகன்சி, 0.2 செலெக்ஷன் ரேட், ஆவரேஜ் பஸ் 9 months, recruit ஸ்டேஜ் எக்ஸாம். ஓகேப்பா. ஸோ விச் போஸ்ட் இஸ் ரைட்? உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்டெபிலிட்டி வேணும், குட் ப்ரமோஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஏஎஸ்ஓ சூஸ் பண்ணிக்கோங்க.
எனக்கு ஸ்டேபிளான ஜாப் வேணும்னா நீங்கள் ஏஎஸ்ஓ சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபீல்டு எக்ஸ்போஷர் வேணும், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் நேச்சராக வேணும்னா சிபிஐ எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹை பே வேணும்னா தெரியும் ஏஓ எடுத்துக்கலாம். ஆடிட்டர் டேக்ஸ் அசிஸ்டண்ட்லாம் பார்த்தா எக்ஸப்ஷனல் சேலரி கம்மியாக இருந்தாலும் பட் சூப்பர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நமக்கு கேரண்டியாக அதில் கிடைக்கும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க, கேரண்டியாக கிடைக்கும். இல்லை டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ஜேஎஸ்ஓ ஆகலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ஜேஎஸ்ஓ ஆகலாம். ஓகே. ஸோ சிஜிஎல் இப்போ ஒரு ஜாப் இல்லை 20க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோட ஒரு களஞ்சியம் தான் சிஜிஎல். சேலரி பொறுத்த வரைக்கும் 40லேருந்து 80 வரைக்கும் மாறும். உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்க. ப்ரொமோஷனும் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். எல்லா விதமான பென்ஷன், மெடிக்கல், அலவன்ஸ், எல்டிசி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஏஎஸ்ஓ இதில் நிறைய பேரோட சாய்ஸ் என்னவா இருக்குன்னா ஏஎஸ்ஓ அண்ட் ஐடி இன்ஸ்பெக்டரும் இப்போயும் டாப் நம்பர் 1 சாய்ஸஸாக இருக்குது. ஓகேப்பா. ஸோ இதுக்கான பேட்ச் வந்து IN 3.0 பேட்ச் ஆல்ரெடி பேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு நாள் தான் ஆகுது. இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த பேட்ச் நம்ம ஸ்டோரில் ஒன்று ஆக்டிவில் இருக்குது. இல்லை ஃப்ரீ லைவ் அண்ட் ரெக்கார்ட் கிளாஸஸ் இருக்குது, லெக்சர் நோட்ஸ், எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ இந்த வருஷம் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் கிளியர் பண்ணோன்னா இந்த IN பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட கூப்பன் கோட் YT84. இதை நீங்கள் அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இன்னும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு இன்னும் என்னது பிக் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. இதுக்கும் என் கோடு YT84 அப்ளை பண்ணால் உங்களுக்கு கலர் மாற்றிக்கிறேன். இதுக்கும் என் கோடு YT84 நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஆஃபரும் இன்னும் 3 டேஸ்க்கு தான் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கூப்பன் கோட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு 4000 ஆல்மோஸ்ட் 3000லே கிடைக்குது பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 4000 இது கூப்பன் கோட் அப்ளை பண்ணால் 1000 கம்மியாகிடும். YT84 அப்ளை என்டர் கொடுக்கும்போது YT84 கொடுத்துருங்கப்பா. ஓகே. ஸோ நம்மளோட ADA247 ஆப்பையும் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளை ADA247 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க. அதில் நீங்கள் உள்ளே போயிட்டு செலக்ட் எக்ஸாம்ஸில் SSC CGL ரயில்வே சூஸ் பண்ணுங்கள். CHSL CPO சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் சூஸ் பண்ணுங்கள். இல்லை நிறைய மெட்டீரியல்ஸ், குவிஸ், PDF எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃபீல்டில் போனால் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குவிஸஸ், கரண்ட் நோட்ஸு, PYQ PDF, டெய்லி குவிஸில் பார்த்தா இங்கிலீஷ்க்குலாம் பார்த்தா டெய்லியுமே குவிஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, இங்கிலீஷ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குவிஸ் நீங்கள் டெய்லியுமே அட்டன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பை. மறக்காமல் நம்ம ADA247 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகேப்பா. அதே மாதிரி நம்மளோட IN ஆப் சொல்கிறது ADA247 தமிழ்னு சர்ச் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஆன்லைன் கிளாஸஸ் போங்க. இதில் ஏகப்பட்ட கிளாஸ் இருக்குதுப்பா. 1-2 கிளாஸ்லாம் இல்லை, எக்கச்சக்கமாக கிளாஸஸ் இருக்குது. இதில் எங்கே இருக்குது IN 3.0 கிளாஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணி பை நவ் கொடுங்க. இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் என்னோடய கூப்பன் கோட் YT84ன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் 3100 கோர்ஸ் உங்களுக்கு 2400லே கிடைக்கும். ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சிஜிஎல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்மளால் Tier 1 Tier 2 கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக முடியும். மற்றவங்க பேச்சை நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் மேலே ஹோப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் இந்த வருஷம் சிஜிஎல் இல்லாட்டியும் ஒரு CHSL MTSஆக நம்மளால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக முடியும். ஓகேப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ADA247 தமிழ். மறக்காமல் நம்மளோட வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேறு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.